Hello, beautiful souls. வைஷோட கமெண்ட்ட அவங்க சிஸ்டர் கேட்ட கொஞ்சம் questions. So I felt I should answer those questions for her sister அப்படின்னு நினைச்சேன். நிறைய questions இருந்துச்சு, ஞாபகப்படுத்தி சொல்றேன். How do we love ourselves? And அதுலயே கனெக்டடா ஒரு question, எப்படி இதை வந்து டெய்லி வாழ்க்கையில பண்றது? How do we love ourselves அப்படின்னு கேட்டா, நீங்க எப்படி இன்னொருத்தங்களை லவ் பண்ணுவீங்க? உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தங்களை நீங்க எப்படி லவ் பண்ணுவீங்க? அப்படிதான் நீங்க உங்களையும் லவ் பண்ணுவீங்க. அவங்களுக்காக நீங்க நிறைய விஷயங்கள் தியாகம் பண்ணுவீங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பீங்க. அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அவங்கள ரொம்ப கேர் பண்ணிப்பீங்க. அவங்க மனசு நோகாம பாத்துப்பீங்க. அவங்கள கொஞ்சம் கூட ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. அவங்க மனசு வலிக்க கூடாது, அவங்க அழக்கூடாது, இப்படி எல்லாம் யோசிப்பீங்கல்ல. சோ நீங்க இதெல்லாம் உங்களுக்கு யோசிங்க. அதுதான் உங்களோட செல்ஃப் லவ். நீங்க அழக்கூடாது, உங்களுக்கு வலிக்க கூடாது, உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது, நீங்க சந்தோஷமா இருக்கும், உங்களை ரொம்ப கேரா நீங்க பாத்துக்கணும். இதுதான் செல்ஃப் லவ். இது எப்படி டெய்லி லைஃப்ல பண்ணணும் அப்படின்னு கேட்டா, எப்படி இன்னொருத்தங்களுக்கு டெய்லி லைஃப்ல நம்ம பண்ணுவோம் அந்த மாதிரி டெய்லி நம்மளையே கேர் பண்ணிக்கணும். நீங்க இன்னொருத்தங்களை பண்ணும்போது உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரவே மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? அது ஏன்னா நம்மள வந்து கத்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஆட்டத்துல இருந்தே மத்தவங்களை பாத்துக்கிறதுக்கு நமக்கு கத்து கொடுத்துருக்காங்க. அதனால இன்னொருத்தங்களை பாத்துக்கிறதுங்கிறது நமக்கு கஷ்டமே கிடையாது. பர்டிகுலர்லி நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்டா இருந்தீங்க அப்படின்னா, அந்த பிறந்ததுல இருந்தே அந்த சின்ன குழந்தைய நீங்க பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும். அதே மாதிரி ஸ்கூல்ல நீங்க சீனியர்ஸ்னா உடனே ஜூனியர்ஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கணும். எங்கேயுமே இப்ப பக்கத்து வீட்டுல உங்களை விட ஒரு சின்ன குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தைங்களை நீங்க தான் விளையாடும் போது பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா நீ உன்னையும் ரொம்ப நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க? எத்தனை பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க? உன்னை நீ பத்திரமா பாத்துக்கணும், நீ உனக்கு கேர் பண்ணிக்கணும், உன்னை வந்து கஷ்டப்படுத்தாம நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததே கிடையாது. அதனாலதான் நம்ம எப்போதுமே மத்தவங்களை கேர் பண்றதுக்கு ஈஸியா பண்ணிடுறோம். ஆனா நம்மள எப்படி பண்றதுன்னு நமக்கு தெரியல. சோ அதை இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி லைஃப்ல எப்படி பண்ணணும்னு கேட்டா, டெய்லி லைஃப்ல மத்தவங்களுக்கு எப்படி பண்றோம் அதே மாதிரி பண்ணணும். எப்போதுமே நான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது யோசிச்சுதான் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் எதுக்கு நம்ம செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, எதுக்கு அப்படின்னு கேட்கும். செல்ஃப் லவ் இல்லாத ஒரு எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்போ உங்களுக்கு புரியும் எதுக்கு இது நம்ம பண்ணணும். நம்ம செல்ஃப் கான்பிடன்ஸ், நமக்கு வந்து நம்ம எந்த பெஸ்ட் பர்சன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்காது. எல்லா இடத்துலயும் நம்மளே நம்ம ட்ரைவான் அண்ட் எல்லா இடத்துலயுமே ஹர்ட் பண்ணி எல்லாத்துலயுமே வந்து தப்பான ஒரு ஆங்கிள் பார்ப்போம். எல்லாத்துலயும் கோவம் அப்பா நம்ம சரியாயிடுவோம். ஆனாலும் அந்த இனிஷியல் ரியாக்ஷன் தப்பா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நம்மள வந்து கொஞ்சம் ஒரு ஒதுக்கி வைக்கிறதுக்காக ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா சொல்லிட்டா சண்டை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு செல்ஃபி இல்லைன்னா நம்ம அதை வெளியே காமிச்சுக்கிட்டே எல்லா இடத்துலயுமே காமிச்சிட்டோம். எல்லாருக்கும் அது புரியா இருக்கும். எல்லா இடத்துலயுமே நமக்கு கொஞ்சமா நம்ம வெறுப்ப சேர்த்துக்கிட்டே இருக்கும். நம்மள ஒரு தப்பான கேரக்டரா எல்லாருக்கும் இடம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய இடத்துல பாவம் பார்த்துதான் நம்ம வந்து சேர்த்துப்பாங்க. சோ எதுக்கு நம்ம வந்து செல்ஃப் லவ் பண்ணணும்? அண்ட் the difference between self love and self care அப்படின்னு கேட்டா, செல்ஃப் கேர் அப்படிங்கிறது செல்ஃப் லவ்வோட ஒரு பார்ட். நீங்க லவ் பண்ணிக்கணும்னா நீங்க கேரும் பண்ணிக்கணும். அதோட ஒரு பார்ட் தான் அது. அது செப்பரேட் கிடையாது. சோ அப்ப நம்ம செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர் பண்ணணும். ஆனா அதுல சூப்பரான ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. நமக்கு நம்மளே பிடிக்கல அப்படின்னா அப்புறம் எப்படி நம்ம வந்து நம்மள லவ் பண்றது அப்படின்னு. அதுதான் நிஜம். நம்மள லவ் பண்ண முடியாததுக்கு ரீசன் நமக்கு நம்மளே பிடிக்கல. ஏன் நமக்கு நம்மளே பிடிக்கல? எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நம்மள சின்ன வயசுல இருந்து நிறைய பேரு ஜட்ஜ் பண்ணிருக்காங்க. நம்ம இது பண்றது தப்பு, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. குழந்தையா இருக்கும்போது ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணிருப்போம். ஆனா பெருசானதுக்கு அப்புறம் பயங்கர கவலைகள், ரொம்ப கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு ஹர்ட் ஆகுது. ஆனா சின்ன வயசுல யோசிச்சு பாருங்க, ஜாலியா விளையாண்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. எந்த ஈகோவும் இருக்காது, எந்த குறைவு மனப்பான்மையும் இருக்காது, இல்லையா? ஆனா வளரதான் இதெல்லாம் நமக்கு வந்திருக்கும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அடிஞ்சு பெருசானதுக்கு அப்புறம் இதெல்லாம் நல்லா தெரியற ஒரு வயசு வரும்போது இதெல்லாம் நமக்கு தகிட்டு வரும். ஒவ்வொரு இடத்துலயும் நம்மள வந்து அது குத்தி காட்டிக்கிட்டே இருக்கும். சோ நிஜமாவே நம்மள லவ் பண்ணாததுக்கு ரீசன் நாம கிடையாது, நம்ம சுத்துல இருக்கிறவங்க தான். ஆனா யாரும் தெரிஞ்சு பண்றது கிடையாது. நம்மளும் மத்தவங்களுக்கு இதே தான் பண்ணுவோம்.
நம்ம மட்டும் ரொம்ப நல்லவங்க, எல்லாரும் எனக்கு மட்டும் பண்றாங்க அப்படின்னு கிடையாது. எவ்ரிபடி ஒர்க்ஸ் ஆன் தேர் ஓன் கண்டிஷன் வேர்ல்ட். நம்ம எதை கரெக்ட்னு நினைச்சுக்கிறோமோ, எப்படி நமக்கு கத்து கொடுக்குறாங்களோ அதை வச்சுதான் நம்ம பிஹேவ் பண்ணுவோம். அதே மாதிரி மத்தவங்களும். அப்போ ஒரு சோலுக்கு அது ஹர்ட் ஆகும், இன்னொரு சோலுக்கு அதுவே மோட்டிவேஷனாவும் இருக்கும். இப்போ குண்டா இருக்கிற ஒரு பர்சனை பார்த்து உன்னால ஒரு நாளும் உடம்ப குறைக்க முடியாது, நீ எப்போதுமே இப்ப குண்டா தான் இருப்ப அப்படின்னு சொல்லும் போது, ஒரு பர்சன் இத ரொம்ப ஒரு கோபமா எடுத்துக்கிட்டு என்ன பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நான் கிட்டே கொடுக்க மாட்டேன், பாரு காட்டு தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லி அதை மோட்டிவேஷனா எடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி அவங்க உடம்பு குறைச்சிருவாங்க. இதே வேற ஒரு பர்சன் இதை கேட்கும் போது பயங்கரமா ஹர்ட் ஆகும். ஏன்னா அப்படி சொல்லிட்டாங்களே, அந்த பண்ணணுங்கிற அந்த ஒரு ஆசை கூட அவங்களோட அந்த வார்த்தைனால அந்த மோட்டிவேஷன் போயிடும் அவங்களுக்கு. நான் ரொம்ப யூஸ்லெஸ், என்னால முடியாது அப்படிங்கிற தாட் அவங்களுக்குள்ள அழிஞ்சிடும். சோ ஒரே வேர்டு ரெண்டு பர்சனை ரெண்டு விதமா அஃபெக்ட் பண்ணும். அதனால சொல்றவங்களோட தப்பு கிடையாது, எடுத்துக்கிறவங்களோட கண்டிஷன்ஸும் அவங்களோட உள்ள இருக்கிற இன்செக்யூரிட்டிஸ் எப்படி இருக்கும் அதை பொறுத்துதான் நமக்கு ஒவ்வொருத்தவங்களோட பேச்சும் நம்மள நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ மத்தவங்களோட தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, பட் மத்தவங்களாலதான் இதெல்லாமே நடக்குது. அதனாலதான் நான் எப்போதுமே சொல்லுவேன், முதல்ல உங்களை ஹீல் பண்ணணும். அதனாலதான் நம்ம இன்னர் சைல்ட ஹீல் பண்ண சொல்றோம். இன்னர் சைல்ட ஹீல் பண்ணாதான் உங்களுக்கு உங்களையே லவ் பண்ண முடியும். ஏன்னா ஹீல் பண்ணும் போது உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு போயிடும். அப்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. நீங்க அந்த ஃப்ரெஷ்ஷான உங்களால லவ் பண்ண முடியும். நீங்க அந்த பழைய குழந்தையா மாறிடுவீங்க, ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பீங்க. அந்த ஒரு இன்னசென்ட் பர்சனை உங்களால கண்ணை மூடிட்டு லவ் பண்ண முடியும். சோ செல்ஃப் லவ் பண்ணணும்னா அதனாலதான் கண்டிப்பா ஹீல் பண்ணணும். அது நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத்ன்னு கிடையாது, ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்க்கு போனா கூட உங்களை ஹீல் பண்ணதான் சொல்லுவாங்க. நிறைய டெக்னிக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. சோ அது ஸ்பிரிச்சுவாலிட்டியோட கனெக்ட் பண்ணி கூட நம்ம யோசிக்க வேண்டாம். ஹீலிங் இஸ் அ காமன் திங், நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன். சோ unless you heal yourself, you cannot love yourself. லாஸ்டா கேள்வி சூப்பரா இருந்துச்சு. நம்ம நம்மளே லவ் எப்படி மத்தவங்க நம்மள லவ் பண்ணா. இப்ப நான் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அதே விஷயம் தான். லவ் பண்ணா அந்த பிஹேவியர் பாசிட்டிவா எல்லாரையும் நல்லதா பாப்பீங்க. அவங்களே தப்பா பேசுறாங்க, நம்ம மனசுல தப்பான எண்ணம் வராது. அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் அவங்க மட்டும் ஏதோ சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டுக்காம ஹாப்பியா இருக்கும். நம்ம பக்கத்துல இருக்கும் போது நம்மளோட எனர்ஜி ரொம்ப பாசிட்டிவ் ஃபீல் ஆகும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற நம்ம ஆரா பாசிட்டிவ் ஆகும். இது நான் பிசிக்கலி பாக்குற ஒரு விஷயம். ஆக்சுவலி அது மென்டலி ஃபீல் பண்ற ஒரு விஷயம். நீங்க நிறைய பாசிட்டிவா இருக்கிறதுனாலே பேசினாலே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எதனால? பாசிட்டிவிட்டி ஆராவா அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்களுக்குள்ளயும் அந்த பாசிட்டிவிட்டி செம்மையா தெரிய ஆரம்பிக்கும். அவங்களுக்கே தோணும், இந்த பர்சன் பக்கத்துல இருக்கும்போது என்ன தெரியாம நான் ஹாப்பியா இருக்கேனே அப்படின்னு தோணும். அது என்னன்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியாது, பட் அவங்களுக்கு தோணும். சோ நெக்ஸ்ட் டைம் ஆல்சோ தே வில் ஃபீல் லைக் தே வாண்ட் டு பீ. இப்படிதான் செல்ஃப் லவ் மத்தவங்களுக்கு லவ் பண்ண வைக்கும். சோ டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். why should tell this to your sister? இன்னும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. அந்த கொஸ்டின்ல எனக்கு ஞாபகம் இருக்கிறத நான் சொல்லிட்டேன். I felt that the question was a very interesting one. So அதனாலதான் நான் எனவே வீடியோவா போட்டேன். So I think probably I'll be uploading this on New Year, இல்லைன்னா நியூ இயர். So எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணிக்கிறேன். Let this year be a wonderful one for all of us. எல்லாருமே நம்மளோட அந்த பர்சனல் ஸ்பேஸ்ல, நம்மளோட அந்த பவர்ல, அந்த டிவைன் பவர்ல ரொம்ப அழகா சந்தோஷமா யாரையுமே டிபெண்ட் பண்ணாம, இமோஷனலி டிபெண்ட் பண்ணாம அத்தனை வருஷம் பிளஸ் பண்ண கடவுள். Okay, dears, all of you take care and enjoy and have a good year ahead. Bye, take care.